அம்மா சிறு வயதிலே இறந்துட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்பா ஒரு விவசாயியாக இருந்தாங்க. அப்போ நடந்த ஒரு டொமஸ்டிக் வயலேஷனில் அவங்க பண்ணிட்டாங்கன்னு பொதுவாக விகடன்மெண்ட்டில் சொல்லியிருந்தேன். ஸோ அங்கே இந்த 5 வயதிலிருந்து அன்னைக்கு இருந்த பெரியம்மா வந்து திருச்சியில் பிஹெச்எல்ல அம்மாவோட அண்ணன் வீட்டுக்கு அங்கே கேர்டேக்கராக இருந்து அவர் வந்து திருச்சியோடைய வாழ்க்கையிலேருந்து ஆரம்பித்த ஒரு வாழ்க்கை. அந்த ஏற்பட்ட இழப்புகளிலிருந்து நம்ம தனிமையாக நிறைய டிஸ்கிரிமினேஷன் ஃபேஸ் பண்ணும் பொழுது ஸ்போர்ட்ஸ் வந்து நமக்கு வந்து அதுக்கான ஸ்பேஸை வந்து நிறைய நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுத்துச்சு. இப்போ தனிமையாக இருக்கும் பொழுது நண்பர்கள் இருப்பாங்க, இல்லை குடும்பம் இருக்கும், நமக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக மாறிச்சு. ஸோ அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி லைஃப் போகிறதுக்கான டைமாக வந்து மாற்றணும். அங்கேருந்து என்னுடைய பள்ளி ஆசிரியர்கள் தான் வந்து டீச்சர்ஸ் தான் வந்து என்னை வந்து பக்குவப்படுத்தினாங்க. சிறு வயதிலேயே நூலகத்தை வந்து ஒரு அறிமுகப்படுத்தினதாகட்டும். என்னுடைய ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து திராவிட இயக்க சிந்தனைகள் அதிகமாக இருந்தாங்க. ஸோ அப்பயே அவர்கள் பெரியார் அவர்களை பற்றியும் அண்ணா அவர்களை பற்றி பேசும்பொழுது இயற்கையாகவே வந்து நூலகத்தில் அதை நோக்கி அதை பார்த்து அதில் இருந்து ஸ்டார்ட் பண்ண வாழ்க்கையாகட்டும். ரொம்ப எளிமையான வாழ்க்கை, ரொம்ப வறுமை நிறைந்த வாழ்க்கையிலிருந்து விளையாட்டு தான் வந்து அதை மாற்றியது. அங்கேருந்து மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் கவர்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் தான் வந்து அன்னைக்கு ஸ்காலர்ஷிப் மேடம் ஜெயலலிதா மேடம் இருந்த ஒரு ஸ்காலர்ஷிப்பில் தான் வந்து படித்தோம். அரசு தமிழ் பள்ளியில் படித்த மாணவன் நான். ஸோ அது பேருக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இன்னைக்கு வந்து நிறைய பேர் தமிழ் சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்னா என்னன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அரசு தமிழ் வழி கல்வியில் படித்த ஒரு மாணவனா அதோடைய ஈடுபாடு, அதோடைய தாக்கம், அதிலிருந்து வந்த மொழி ஆளுமை